வணக்கம். மீன ராசி. என்ன சார், எதுக்குதான் வாழ்ந்தோம், என்னத்துக்காக வாழ்ந்தோம், ஏன் இப்படி இருக்கும்னு தன்னை நினைச்சு புலம்ப வைக்கக்கூடியதும் அந்த மீனம்தான். இனிமே வாழ்ந்து காட்டுவோம், எப்படி இருந்தாலும் வாழ்ந்து ஜெயிச்சு காட்டுவோம் சொல்றதும் மீனம்தான். கடலுக்கடியில தண்ணி அலைகள் எத்தனையோ உயிரினங்கள் இருக்கும், ஆனா மீன் மட்டும் தூங்காது, வாழை ஆட்டிக்கிட்டே தூங்கும். அதோட செயல்பாடுகள் நல்லா இருக்கும். இந்த 11ஆம் கிடைக்கக்கூடிய வருமானத்தை நீங்க தக்க வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு உங்களை தவிர மற்ற யாருக்குமே உங்களுடைய வருமானத்தை சொல்லக்கூடாது. ரகசியங்கள் காக்கப்படக்கூடிய இடங்கள் எத்தனையோ இருந்தாலும் இந்த மீனராசி இடமும் முக்கியமானது. மீனராசி ஏன் சார் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, மீனராசி ஆழ்கடல்ல முத்து எடுக்கிற மாதிரி தான். ஆழ்கடல்ல ஆழமா இருக்குது எப்படியோ, சமுத்திர சாகரம்னு சொல்லுவாங்க. சாகரம்னா கடல். கடல் போல உள்ள ஒரு குண்டூசி இருந்தா கூட கண்டுபிடிக்க முடியாததான் இந்த மீனராசியோட இடம். நீங்க அதனால தயவு செய்து கவனமா இருங்க. உங்க உழைப்பை கூட்டுங்க, உங்களோட வருமானத்தை கூட்டுங்க, உங்களோட சிக்கனத்தை கூட்டுங்க, எல்லாமே இருக்கணும். ஆனா அதை சுபபரமா மாத்துங்க. எப்படி? அம்மாவுக்கு கேட்கிறாளா, அந்த கேட்கிற டயத்தை கொடுங்க. அப்பாவுக்கு கேட்கறத கொடுத்துருங்க. உங்க உறவுகளை சார்ந்தவங்களுக்கு மட்டும் அதை விதைச்சுக்குங்க, இறைச்சிக்குங்க, எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் ஒரு கெட்ட வழக்கான மது, மாது, சூது இப்படி எதுலையாவது நீங்க போயிட்டீங்கன்னா உங்களை வீட்டுக்கு ஆளே இல்லைங்க. இறைவனட்ட சரணாகதி ஆற இடமே அந்த மீனம் தாங்க. இந்த மீனத்துக்குள்ள எல்லா விஷயமும் அடங்கியிருக்குங்க. அதில் சுக்கரம் இருக்காருங்க, உங்களை வாழ வைக்கிற சுக்கரம் இருக்காரு, உங்களை காப்பாத்தி உங்களை நல்ல நாளைக்கு கொடுக்க ஞானத்தை கொடுக்க குரு இருக்காரு, உங்களை எந்த வகையிலாவது மேன்மைப்படுத்திட்டு நான் தாங்கட்டாலும் நீங்க கிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய புதன் இருக்காரு. இவங்கெல்லாம் அந்த இடத்துல இருந்தாலும் சனி பகவான் கூடிய ஒரு மாமேதையோட நட்சத்திரம் அங்க இருக்குங்க. அந்த கடைசி நட்சத்திரத்துல போய் அவர் பாருங்க, வலிமைப்படுத்தக்கூடிய பகவான் இருக்காருங்க. உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க மீனராசிக்காரங்க யாரா இருந்தாலும் உழைப்பு மட்டும் விட்டு கொடுத்துறாதீங்க. தினம் உழைக்குங்க. காலையிலேருந்து ஒரு நாளைக்கு 12 மணி நேரம், 14 மணி நேரம், 18 மணி நேரம் உழைப்பை கூட்டிக்கிட்டே இருக்க, தப்பு கிடையாது. உழைச்சாத்தான் நீங்க வாழ முடியும்னு சொல்லக்கூடிய இடமும், உழைச்சாத்தான் நல்ல துபவரத்தை பார்க்க முடியும்னு, உழைச்சாத்தான் ஒரு மேன்மை அடைய முடியும்னு சொல்லக்கூடிய ஒரே இடம் மீனராசி மட்டும்தாங்க. ஏன்னா மீன்கள் தூங்கினாலும் விழித்து கொண்டே இருக்குங்கிறது தான் இந்த கணக்கு இருக்கு. இந்த காணொலியை நீங்க பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு முன்னாடி நான் சொல்லியிருப்போம். உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வார்த்தையிலும் பேசியிருப்போம், இல்ல மனசுக்கு செஞ்சப்படக்கூடிய வார்த்தையும் பேசியிருப்போம். அதனால எதுவும் தப்பா நினைச்சுக்க வேண்டாம். நீங்க இறைவனை நினைச்சுக்கிட்டு பயணிச்சுக்கிட்டு இருந்தா நீங்க எல்லா நாளும் ஜெயிப்பீங்கிறதுக்காக சொல்லி நிறைவு செய்து நன்றி, வணக்கம்.